வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஆதவ் அர்ஜுனன் நம்ம இங்கே தமிழகத்தில் தேடிட்டுருக்கோம். அவர் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டுட்ருக்கார். இந்த கரூர் 41 பேர் இறந்த சம்பந்தப்பட்ட வகையில் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாச்சு. ஹைகோர்ட்டே, சென்னை ஹைகோர்ட்டே அமைச்சிட்டாங்க. இப்போ அஸ்ராகக் அப்படிங்கிற ஐஜி அவருடைய தலைமையில் தமிழ் போலீஸார் கலந்து சோன்ஸ் எல்லாம் கலந்து கரூர் சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரணை தொடங்கிட்டாங்க. இப்போ தாவேகா சம்பந்தப்பட்ட வகையில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் அதுக்கு தான் இங்கேருந்து டெல்லிக்கு போனார் போல இருக்கு. இப்போ தான் அந்த பல உண்மைகள் தெரியுது. புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாம் தலைமறைவு. இதில் மாட்டினது மதியழகன், பவுன்ராஜ் மட்டும்தான். மற்றபடி ஆதவ் அர்ஜுனா அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டுட்ருக்க. வழக்கு விசாரணையும் வந்தாச்சு. தாவேகா சம்மந்தப்பட்ட வகையில் சொல்கிறாங்க, எங்களுக்கு எஸ்ஐடி தேவையில்லை, தமிழக அரசினுடைய எஸ்ஐடி தேவையில்லைங்க, சிறப்பு புலனாய்வு குழு, அந்த வேலை எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தமிழக போலீஸார் சொல்ல முடியாது, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அதன் அடிப்படையில் சென்னை ஹைகோர்ட்டே பலவிதமாக எங்கள் தலைவரை கேள்வி கேட்டாங்க. அவர் பண்பில்லாதவர், எதுக்கு இந்த அளவுக்கு ஓடுறாரு, மக்களை பார்க்காம அப்படிலாம் கேட்டாங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப, எங்களுடைய தலைவருக்கு ரொம்ப இழுக்காக இருக்குது. இது மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் பின்னால் எந்த அளவுக்கு ஒரு வழக்கின் முடிவு, நீதி அப்படிங்கிற கான்செப்டு எந்த அளவுக்கு முடியும், எங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரியோ, மற்றபடி இது தமிழக அரசுக்கு சாதகமாக தான் முடியும். எங்களுக்கு ஒழுங்கான நீதி கிடைக்காது. எங்களுக்கு சாதகமாக முடிஞ்சாலும் சரி, பாதகமாக முடிஞ்சாலும் சரி, ஒழுங்கான நீதி கிடைக்காது. அதனால் எஸ்ஐடியை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதை எனக்கு தடை செய்யுங்க, நீக்கிடுங்க. மற்றபடி நீங்களே சுப்ரீம் கோர்ட்டை ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஏற்படுத்தி விசாரிக்க வைங்க அப்படின்னு போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார். போடட்டும், அதெல்லாம் அவர்களுடைய விருப்பம். எங்களுக்கு இவர்களை பிடிக்காது, அவர்களை பிடிக்காது. ஏன்னா அதுலேயும் அரசியல் கலக்க வாய்ப்பு இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும், தமிழகத்தை ஆண்டு கொண்டு எந்த கட்சியாக இருந்தாலும் அதுலேயும் சில அரசியல் கலக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் டக்கு 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 டக்குன்னு, ஆமாம், தமிழக முதலமைச்சர் ஆர்டர் போட்டது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி கண்கள் முன்னால், ஆமாம், பார்த்தாங்கனாலே கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்க்க முடியாது, அங்கே உட்காந்துருக்காங்க டெல்லி. அதனால் எழுதி கொடுத்து அதை படித்து தெரிந்து கொள்ள முடியும், அவ்வளோதான். இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கு கண்ணுக்கு போச்சான்னு தெரியல. எப்படியோ வழக்கு விசாரணை மனுவின் அடிப்படையில் அவங்க பேச முடியும், அவ்வளோதான். மற்றபடி தமிழக அரசு மேலே தமிழக மக்கள் அளவுக்கு பார்க்கின்ற பொழுது டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டார். ஒரு நபர் ஆணையம், மற்றபடி டக்கு டக்குன்னு எஸ்ஐடி செட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. ஆமாம், நாங்கள் விஜயை அரெஸ்ட் பண்ணல, மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் வரல, மக்கள் என்னங்கிறது பார்த்து முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா 2026 சட்டமன்றத்தில் நெருங்கிருச்சு, இன்னும் 7-8 மாதம் தான் இருக்குது. அப்போ என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு திமுக ரொம்ப ரொம்ப நேக்காக விலகிட்டாங்க. உள்ளே வைக்கிறது பெருசு கிடையாது, அது ஒரு நாள் தான் வைக்க முடியும். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யார் ஏற்பாடு செய்தார்கள், யார் அதை சைன் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் போலீஸை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் விஜயனுடைய சைன் எந்த இடத்துலையும் இருக்காது. சும்மா வந்தார் பேச, அது சம்மந்தமாக நான் கூட வீடியோ போட்டிருப்போம். வந்தார், பேசினார், போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அப்படி தான் அதன் அடிப்படையில் விஜய் முடிஞ்சு. மற்றபடி மக்கள் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். ஆமாம், 2026 சட்டமன்றத்தில் விஜய் எந்த அளவுக்கு உறுதியானவர், நிலையானவர் அப்படிங்கிறது கட்டாயமாக தெரியும். அதுக்கு இடையில் அவங்க தாவேகா வக்கீல் இன்னொரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அதாவது போலீஸ் அதிகாரியினுடைய ஒரு அறிவுரையின்படி தான் விஜய் போனார். ஏன்னா எங்களுடைய அறிவுரைப்படி கிடையாது. அவர்களாம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் விஜய் போனார். மற்றபடி எங்களுடைய சொந்த சுய புத்தியில் நாங்கள் போகல. என்ன சார், இங்கே கிளம்புங்க, ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் தாவேகா விஜய் எங்களுடைய தலைவர் கிளம்படான்னு போட்டு சொல்லியிருக்காங்க.
மற்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கலாம், அது அவங்கவுங்களுடைய சௌகரியம். எஸ்ஐடியை வேணாம், நீங்களே சுப்ரீம் கோர்ட் விசாரிங்க, இது சென்னை ஹைகோர்ட் நீதிபதி எங்களை தலைவர் அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அதே வாதத்தில் விஜய் விரண்டு ஓடியதற்கு காரணம், விரண்டு ஓடியது மாதிரி நம்ம சொல்ல முடியும், விரண்டு ஓடியதற்கு காரணம் அவர் சொந்த அறிவு கிடையாது. போலீஸார் சொன்னதுனால போனார்னு சொன்னார் பார்த்தீங்களா, உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இவர் இன்னும் நடிகனாக தான் இருக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற விவாதத்தை விடுங்க, அது விடுங்க, அரசியல் கலந்து விடும் பயமாக இருக்குது அப்படி இப்படி என்னமோ ஒன்று, அதை விட்டுருங்க. ஆனால் அந்த வாதத்திலே வைத்த தாவேகா மனுவில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, விஜய் விரண்டு ஓடியதற்கு காரணம் போலீஸ் ஆஃபீஸர் தான். போலீஸ்காரங்க போங்க போங்க பிரச்சனை ஆயிடுங்க நிற்காதீங்க போட்டு அவங்க தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஏன் உங்களுக்கு இங்கே அறிவு போச்சு? விஜயை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? நீங்கள் நடிகனா அரசியல்வாதியா? நல்லா யோசிக்கணும். நடிகனாக இருந்தால் நீங்கள் போகலாம், இது ஒரு ட்ராமாப்பா, போயிடலாம். இந்த படம் இல்லாட்டி இன்னொரு படம், மக்கள் இந்த படத்தை ஆதரிக்கலையா விட்டுருப்பா, அடுத்து இன்னொரு படத்தை பூஜை போட்டு இன்னொன்று சம்பாரிச்சு போகலாம், போயிட்டே இருக்கலாம். இது அரசியல், புரியுதுங்களா? ஆமாம், ஒரு விஷயத்தில் பழி வாங்கினா மக்கள் கடைசி வரைக்கும் பழி வாங்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், திமுக எந்த அளவுக்கு இந்த தமிழக மக்கள் பழி வாங்கினாங்க பார்த்தியா? கருணாநிதி என்னென்னமோ ஐயா பேசுனாங்க, நான் என்னை கடலில் தூக்கி போட்டால் கப்பலாக மாறுவேன், என்னை செருப்பாக மாறுங்கள், நான் உங்களுக்கு உபயோகம் செய்வேன், என்னென்னமோ பேசினார். மக்கள் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. அதுதான் தமிழக மக்கள். அதனால் வந்து விஜயினுடைய அந்த விஷயத்தில் இதை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் தான் கட்டாயமாக தெரியும். பொதுவாக நம்ம பேச்சுவாக்கில் மற்றபடி ஒரு வாதமாக மற்றபடி விஷயமாக பார்க்கின்ற பொழுது இவங்க என்ன போடுறாங்க அப்படின்னா, தாவேக்காவன்னு போலீஸ்காரங்க மேலே வந்து பழிய போடுறாங்க. நாங்களாம் போகலிங்க, தப்பிக்கலைங்க, நாங்களாம் போகல, போலீஸ் சொன்னாங்க நாங்கள் போவோம். அதான் மீட்டு கேட்குறேன், உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? ஏங்க 41 பேர் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் அன்னைக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு 15 பேர் 20 பேர் இறக்கக்கூடிய ஒரு சூழல். ஒருத்தன் பணத்தை தூக்கிட்டு போகிறான், ஒருத்தன் செருப்பை தூக்கி சிக்னல் கொடுக்குறான், ஒருத்தன் ஒரு ஆள் ஊமையை வந்து இப்படி 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 10 பேர் பே பே பேன்னு சொல்லி போட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தை அதை திரும்பி பார்த்தாரா? அரசியல்வாதினா அதாங்க, திரும்பி பார்க்கணுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து முதல்வர் வந்து கீழே இறங்கி உடனே மனு வாங்குறாரு. அது அந்த மனுவை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அது ஏற்றுக்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் எதுக்கு வாங்குறாங்க? மக்களோடு மக்கள் கலந்தா தான் வந்து ஒரு அரசியல்வாதி. அப்போ தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. சும்மா பார்த்த உடனே சினிமாவை பார்த்துலாம் ஓட்டு போட மாட்டாங்க. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த வாதத்தை. போலீஸாரால் தான், போலீஸ் சொன்ன அறிவுரையால் தான் எங்கள் தலைவர் விஜய் வந்து விரண்டு ஓடினா புறப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு போய் அங்கிருந்து பனையூர் போயிட்டான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமாம், மீண்டும் சொல்லிக்க, உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? என்னுடைய மக்கள், என்னுடைய தமிழ்நாடு, என்னுடைய கட்சி அப்படின்னு பேசுறீங்களா? அந்த அக்கறையே இதில் இல்லை. 2 பேர் அடிக்கிட்டுப்பேன், என்னையா அப்படி பண்ணிட்டு அடித்தா கூட அது கூட ஒரு அனுதாபத்தின் ஓட்டு வரும். இதுதான் தமிழகம். இது வந்து தாவேகா விஜய்க்கு புரியவில்லை. போலீஸார் சொல்கிறாங்க, ரைட்டு, ஓகேங்க, அந்த இடத்துல நீங்கள் போயிருக்கக்கூடாது. அதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிருக்கக்கூடாது. இல்லைங்க, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், தர்ணா போராட்டம் பண்ணோம், போலீஸ் அப்புறப்படுத்தின அவரை, போகவே மாட்டேன்னு சொல்லி என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதையாவது ஒரு நடித்தாரா? அப்படியாவது நடித்தாரா? இதுதான் வந்து ஓடிட்டார், விரண்டு ஓடிட்டார், கிடுகுடுன்னு ஓடிட்டார். இன்றைக்கி வந்து பின்னால் பேசுகிறார், வீடியோ போட்டு பேசுகிறார். இந்த அடுத்த வாரம் வந்து போகிறாராம், கரூருக்கே போகிறாரு. ஆமாம், அதுக்கு முதல்ல 2 நாளைக்கு முன்னால் வீடியோ காலில் பேசியிருக்கிறார். அதில் 2-3 பேர் 33 பேர்கிட்ட பேசியிருக்காரு, 8 பேர்கிட்ட பேசவே இல்லை, 8 பேர் 10 பேருக்கு பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தகவல் வருது. கேட்டால் அதில் ஒரு 2 பேர் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்களாம் வந்து தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், சாதி வித்தியாசம் பார்க்குறாரா விஜய்? அந்த பிரச்சனை வந்தாச்சு. இன்னைக்கு சாதி வித்தியாசத்தின் அடிப்படையில் அவர் யாருன்னு பார்த்து வர போகிறார் போல இருக்குது. எங்கள்கிட்டலாம் வீடியோ கால் பேசவே இல்லை அப்படின்னு போட்டு பேசுகிறார். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தை, வேறுபட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் விரண்டு ஓடக்கூடிய ஒரு விஷயத்தை வேறு மாதிரி அவன் திருப்பலாம். நான் போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன், என் மக்கள் இறந்துட்டு தான் நான் கேள்விப்படுறேன், மயக்கம் போட்டு அவங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு நானும் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு போய் சப்ஜெக்ட் பண்ணி போகாவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கு உண்டான ஒரு தர்ணா போராட்டம் மற்ற சோர்ஸ் ஏதோ பண்ணிருக்கணும். போயிட்டாலும் அது இன்னும் டாப்பு. நேரடியாக கரூரில் உட்காந்து
ஒரு ரூமை போட்டு லாட்ஜை போட்டு எல்லாம் அங்கேயே நைட்டில் பார்த்து சப்ஜெக்ட் பண்ணி பல தலைவர் அப்படி தான் இருக்காங்க. தொல் திருமாவளவன்லாம் வந்து 6 கட்சி ஆரம்பிக்கிறப்ப அப்படி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து அவர் கூடவே இருந்தார். அது மாதிரி பலவிதமாக ராமதாஸ் ஐயா அப்படி தான். சும்மா ராமதாஸ் ஐயா கட்சி எப்படி வளர்த்தாங்க, விடுதலை சிறுத்தைகளை தொல் திருமாவளவன் ஐயா எப்படி வளர்த்தாங்க, இப்படி தான் வளர்த்தாங்க. இவர் மாதிரிலாம் விரண்டெல்லாம் ஓட கிடையாது. புரியுது, கூடவே இருந்தார்கள், தொண்டர்கள் கூடவே இருந்தால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களோட இருந்தார்கள். ஆமாம், அந்த நேரத்தை போலீஸ் சொல்லியிருக்காங்களே, நீங்கள் போயிருங்க போயிருத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் போகவே இல்லை. ராமதாஸ் ஐயா அங்கனே உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணவர், ரோடு மேலே உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணவர். இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சமூக போராளி அவர். விசிகே தொல் திருமாவளவன் ஐயா தான் எழுச்சி தமிழர் அவர். அந்த மாதிரி ஒரு பட்டத்தை வாங்க வேண்டியதானே. அதை விட்டு போட்டு நீங்கள் விரண்டு ஓடல அதுக்கு போலீஸ் தான் காரணம். அது எவ்வாறு மக்கள் நம்புவாங்க? உண்மையாகவே இருக்கட்டும், எப்படி நம்ப முடியும்? நீங்கள் செய்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? மிகப்பெரிய ஒரு தவறு. வாதம் அப்புறம் விடுங்க, நம்ம பேசிக்குவோம் சாதாரணமாக. வாதம்ங்கிறது அப்புறம் எப்படி வேணால் சுப்ரீம் கோர்ட்டில் பேசி தப்பிச்சு வந்துடலாம். மக்களிடம் தப்பிக்க முடியாது. விஜய் வந்து மக்களிடம் தப்பிக்க முடியாது. ஆமாம், விஜய் இதை மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாரையும் விட மிகப்பெரிய ஒரு நீதிபதி மக்கள் தான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பினார். புரியுதுங்களா? அதனால் மக்களிடம் விஜய் ஏமாற்றவே முடியாது. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.